காவேரியும் விஜயும் மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து லவ் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணி தருவீங்க. புது ஸ்கூல் புது டீச்சர்ஸ் அப்படின்னு குட்டி காவேரி என்ன சொல்கிறாங்க, விஜய் வந்து ஆறுதல் சொல்லி அனுப்புகிறாங்க. இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலும் அப்பா கிட்ட ஓடி வந்துடணும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி டாடி, நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க டாடி அப்படின்றாங்க. சரி வா, உன்னை கிளாஸில் போய் விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் போய் விட்டுட்டு கரெக்டாக இப்படி இந்த சைடு போவார். கரெக்டாக என்ன செஞ்சுறாங்க, நம்ம காவேரி உள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ரு ஆகுறாங்க. 2 பேரும் மீட் பண்ணிக்கலை. என்ன செஞ்சுறாங்க, இவங்க இவர் வீட்டுக்கு போயிடுறாரு. காவேரி கிளாஸ் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. கிளாஸ் ரூமில் போயிட்டு ஹாய் குட்டீஸ், காவேரிக்கு தான் குட்டீஸ்னால் ரொம்ப பிடிக்கும்ல. ஹாய் குட்டீஸ், எவ்வளோ குட்டீஸ் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து சந்தோஷமாக வேலை பார்க்க போகிறேன். நீங்கள் எல்லோரும் உங்களோட நேம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லவும், குட்டி காவேரி என்ன செய்கிறாங்க, ஃபர்ஸ்ட்டில் உட்காந்துருக்காங்க. அவங்க தான் என்ன செய்கிறாங்க, ஃபர்ஸ்ட்டு நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி மாதிரியே துரு துருன்னு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எழுந்திரிச்சிட்டு என் பேர் காவேரி அப்படிங்கவும் காவேரிக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிங்களா, என் பேரும் காவேரி தான் அப்படின்னு குட்டி காவேரி கிட்ட பெரிய காவேரி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேசி முடிச்சுட்டு பாடமும் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. நடத்தி முடிச்சுட்டு கரெக்டாக குட்டி காவேரி மட்டும் கிட்டே போயிட்டு, நீங்கள் பார்க்குறதுக்கு எங்கள் அம்மா மாதிரியே இருக்கீங்க அப்படின்றாங்க. உடனே காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்படியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரிக்கு எல்லோரும் சாப்பாடு திறந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் குட்டி காவேரி மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. உடனே காவேரி வந்து கேட்குறாங்க, எங்கே உங்கள் அம்மா வரலையா உனக்கு சாப்பாடு ஊட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தான் அம்மாவே இல்லையே அப்படின்னு சொல்லவும் காவேரிக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஆனால் காவேரி அந்த குறை எல்லாமே என்ன செஞ்சிடறாங்க, டிஃபன் பாக்ஸை திறந்து குட்டி காவேரிக்கு ஊட்டி விட்றாங்க. ஊட்டி விடவும் குட்டி காவேரிக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. மிஸ், நீங்களாம் எனக்கு ஊட்டி விட்றீங்க, இந்த மாதிரி டெய்லிக்கும் எனக்கு ஊட்டி விடுவீங்களா எங்கள் அம்மா மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கும் கவலைப்படாத, டெய்லிக்கும் நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு காவேரியும் சொல்லி அந்த குட்டி காவேரிக்கு சோறு தீத்துறதுலேருந்து அப்புறம் ரொம்ப அம்மா பொண்ணு மாதிரியே அவங்க நடந்துகிட்ருக்காங்க. 2 பேரும் செம்ம க்ளோஸ் ஆகிடுறாங்க. எல்லோரும் கேட்குறாங்க, காவேரி இது என்ன ஓம் பொண்ணா அப்படின்ற மாதிரியே கேட்டுருவாங்க. முகச்சாட்டு ஓம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கூட சொன்னேன்னா மிஸ், நான் சொன்னேன்னா எங்கள் அம்மா மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்கன்னு, அதனால தான் கேட்குறாங்க, என்னையும் கேட்குறாங்க போல இருக்கு அப்படின்னு குட்டி காவேரி சொல்ல, இல்லை இவங்க வந்து என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி, நீ என் கூட ஊருக்கு வரியா கொடைக்கானலுக்கு, எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்கா ஒன்றை மாதிரியே, அவ கூட ஜாலியாக விளாண்டுட்டு ஜாலியாக இருந்துட்டு 2 நாள் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே குட்டி காவேரி இருந்துட்டு, அதெல்லாம் டாடி எங்கேயுமே அனுப்ப மாட்டார் மிஸ், ரொம்ப பயம் அவருக்கு, என்னை வந்து ஸ்கூல் விட்றதே வந்து அவர் பெரிய விஷயம், இப்போ கூட பாருங்கள் எங்கேயாவது வெளியில் தான் நின்றுட்டு இருப்பார் அப்படின்னு குட்டி காவேரி சொல்ல, அவ்வளோ இதாக அவன் மேலே அவ்வளோ பாசமாக அவங்க டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் மிஸ், எங்கள் டேடியும் சரி எங்கள் தாத்தாவும் சரி அவ்வளோ பாசம், நீங்கள் வேணால் எங்கள் வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு வருவோம் போவோம், என்றைக்காச்சும் ஒரு நாள் போவோம் அப்படின்ட்டு ஒரு நாளாவது குட்டி காவேரி என்ன செய்கிறாங்க, ஸ்கூல் முடிச்சுட்டு நம்ம இப்படியே போயிடலாம் மிஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஓகே, நம்ம ரூமுக்கு கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம் அப்படின்ட்டு குட்டி காவேரியை நானே உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஒன்று விட்றேன்னு வீட்டுக்கு போயிடுறாங்க. விஜய் வந்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு, இல்லை ஒரு மிஸ் வந்து அவங்க வீட்டில் விட்றதுக்குன்னே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க விஜய் என்ன செய்கிறாரு, ஐயோ இவங்க நல்லா விட்டுருவாங்களோ என்னமோன்னு பயமாக இருக்கேன்னு என்ன செய்கிறாங்க, பின்னாடியே வராங்க. எந்த மிஸ்ஸுன்னு தெரியலையே, வீட்டுக்கு போய் பார்ப்போம், பாப்பா வந்துட்டாளா என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பி ஸ்பீடாக வீட்டுக்கு வந்துட்டுருக்காரு. ஆனால் நம்ம குட்டி காவேரி அழைச்சிக்கிட்டு ஆட்டோவில் வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அங்கே போயிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. காலை தூக்கி வச்சதுமே அவன் காவேரிக்கு என்னன்னா ஒரு ஞாபகம், அப்படியே பழைய ஞாபகம் வர மாதிரியே இருக்குது. அங்கே உள்ள ஃபோட்டோஸு, விஜய் ஃபோட்டோஸு எல்லாம் பார்க்க வந்து ஒரு ஞாபகம் வர மாதிரியே இருக்குது. ஆனால் வந்து வரல. வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டுக்குள்ளே போயிட்டு, சின்னம்மா வந்துட்டிங்களா, அப்பா டேடி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டேடி வந்து டேடிகிட்ட நான் சொல்லலை, நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுறீங்களா, டேடி பயந்துருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போம்மா சொல்கிறீங்க, இன்னும் மட்டும் அவர் ஸ்கூலுக்கு போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. உடனே வந்து மிஸ் வந்துட்டு, இல்லை நான் தான் கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்ல, வணக்கம்மா வாங்க மிஸ் அப்படின்னு அவங்களையும் கூப்பிட்டு அந்த வேலைக்கார ஆண்டி உட்கார வைக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்காங்க.
ஆண்டி நீங்கள் மிஸ்ஸுக்கு டீ போட்டு ஜூஸ் போட்டு ஏதாவது கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் காவேரி, நம்ம வந்து லேட்டாக குடிக்கலாம், அவங்க டேடி வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே என்ன செஞ்சிடறாங்க, தாத்தா வராங்க. தாத்தா வந்துட்டு காவேரியை பார்க்கவும் செம்ம ஷாக்காகிடுறாரு. உடனே குட்டி காவேரி வந்துட்டு தாத்தா தாத்தா இதான் என்னோடய மிஸ் அப்படி காவேரி மிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தாத்தாவும் எதுவுமே நடக்காத மாதிரி வந்து வணக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரியும் வணக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் உங்களை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துருக்கேனே எங்கேயோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, நீ பார்த்துருப்ப கண்டிப்பாக, உங்கள் அம்மா கூட தூரத்து சொந்தம் தான் எங்களுக்கு அப்படின்னு என்ன சொல்கிறாரு தாத்தா சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு காவேரியும் குட்டி காவேரி எல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கையில் கரெக்டாக விஜய் வந்துடுறாரு. விஜய் வந்துட்டு காவேரி காவேரி அப்படின்னு கத்திக்கிட்டே வராரு. இவங்க என்ன செய்கிறாங்க, குட்டி காவேரியை ரூமில் கூட்டிகிட்டு போய் அவங்க ரூமெல்லாம் குட்டி பேபி ரூம்ஸ் தானே, பேபி ரூம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. தாத்தா கிட்ட உடனே கேட்குறாங்க, தாத்தா காவேரி வந்துட்டாளா, ஏதோ மிஸ் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாங்களாமே, எங்கே மிஸ் இங்கே வந்துட்டாங்களா, காவேரி வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே தாத்தா வந்துட்டு பதறாத, ஐயோக்கா விஜய் வேற வந்துட்டானே, பதறாதடா, இங்கே தான் உள்ளே போய் சுற்றி பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்பாடா அப்படின்னு. அப்போ தான் விஜய்க்கு உயிரே திரும்புது. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடறாங்க, ரொம்ப பதற்றமாக இருக்கார் தாத்தா. எப்படியும் கண்ணில் படாத மாதிரி கூட்டிகிட்டு போக பார்க்குறாரு. ஆனால் ஒரு கட்டத்தில் குட்டி காவேரி என்ன செஞ்சிடறா, டேடி இங்கே பாருங்க எங்கள் மிஸ் வந்திருக்காங்க அப்படின்னு கிட்டக்க கூட்டிகிட்டு போய் கையை பிடிச்சி டேடின்னு குலுக்குனோடனே விஜய் வந்து திரும்பி டேடி இதான் என்னோட காவேரி மிஸ் அப்படின்னு சொல்லவும் நிமிர்ந்து பார்க்குறாரு காவேரி உடனே வணக்கம் சார் அப்படின்றாங்க. வணக்கம்மா காவேரி அப்படின்றாங்க. உடனே தாதாக்கு செம்ம ஷாக்கு. நம்ம காவேரி இருந்துட்டு வணக்கம் சார் அப்படின்றாங்க. மறுபடியும் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. காவேரி அப்படின்னு ரொம்பவே ஷாக்காகி நிற்கிறாரு. தாத்தா கிட்ட தாத்தா நம்ம காவேரி மாதிரி இருக்குது, காவேரி தான் இவ அப்படின்றாங்க. உடனே தாத்தா என்ன செஞ்சிடறாரு, காவேரி நீ போய் உன் மிஸ்ஸை மாடியிலலாம் சுற்றி காமிச்சிட்டு விடு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே குட்டி காவேரி நம்ம வந்து காவேரியை கூட்டிகிட்டு போய் மாடியெலாம் சுற்றி காமிச்சிட்டு இருக்காங்க. நம்ம தாத்தா வந்துட்டு என்ன செஞ்சிடறாரு, விஜய் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு காலில் விழுந்துடுறாரு. தாத்தா என்ன தாத்தா நடக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க, நம்ம காவேரியாவ அப்படின்னு சொல்லி ரொம்பவே இதாக பதட்டமாக இருக்கார், கதறி அழுகுறாரு. நம்ம காவேரி உயிரோடு இருக்காளா அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம், அவள் வந்து உயிரோடு தான் இருக்கா, நான் சாவலாம் இல்லை, அவள் வந்து அடிப்பட்டதில் மெமரிலாஸ் ஆகிடுச்சி, அதனால தான் நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லலைடா, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. விஜய்க்கு திட்டுறதா என்ன செய்கிறது, சந்தோஷப்படுறதா இல்லை திரும்பி கிடச்சிட்டான்னு சந்தோஷப்படுறதா இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டான்னு வருத்தப்படுறதானே தெரியாமல் அப்படியே உட்காந்துடுறாரு. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இவரும் தெரியாத மாதிரியே காவேரியை லவ் பண்ண போகிறாரு.